வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நான் வந்து இதுக்கு முன்னாடி 10,000 மந்த்லி பட்ஜெட்டுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு லிஸ்ட்டு நல்லா கிளியராக தெரியலேன்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு திரும்பவும் வந்து அதை லிஸ்ட்டு வந்துட்டு கிளியராக எழுதி வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி வந்து 10,000 ருபீஸ் மந்த்லி பட்ஜெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 3,000க்கு வந்து ரெண்ட்டுக்கு வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப வந்து 3,000 ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டரோ பிரதரான்னு தெரியல, 15,000 தான் அவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 10,000 ருபீஸ்க்கு பட்ஜெட்டே போட்டிருக்கீங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 1,000 ருபீஸுக்கு கூட வீடு வந்து வாடகைக்கு இருக்குது. நம்மளோட மந்த்லி இன்கம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீடு வாடகைக்கு பார்த்து இருந்துக்கலாம். எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு 1,000 ருபீஸ் 750 அந்த ரேஞ்சிலலாம் கூட வீடு வந்து இருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு நிறைய பேர் வந்து சிலிண்டருக்கு பெட்ரோல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக வந்துட்டு மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கடைசியாக வந்து அதர் எக்ஸ்பென்சஸ், மற்ற ப்ரொவிஷன், மற்ற எல்லா செலவும் போக கீழே வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1,800 ருபீஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருந்தேன். அதில் சேவிங்ஸு, மறுபடியும் உங்களோட மற்ற செலவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து மாதம் சிலிண்டர் வாங்க போகிறதில்ல, 3 months ஒன்ஸ் தான் வந்து நம்ம சிலிண்டர் வந்துட்டு புக் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நம்ம ரவுண்ட்ஸ் இது பண்ணல 3 மாதத்துக்கு ஒருக்கா புக் பண்ணுறவங்கள 700-800 தான் வந்து சிலிண்டருக்காக எடுத்துக்கும். அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து நம்ம அதுக்காக செலவு பண்ண போகிறோம். அந்த மீதி உள்ள 2 மாதத்துக்கு வந்துட்டு வேறு ஏதாவதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோலுக்கும் அதே மாதிரி தான். பெட்ரோலுக்கு வந்துட்டு இதில் 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம எடுக்கிறப்ப மீதி உள்ளது வந்துட்டு பெட்ரோலுக்கு மற்ற செலவுகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மளிகைங்கிறது 2,500 வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒரு மாதம் நம்மளுக்கு மளிகை வந்து இருக்கும், அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குவோம். அதில் மீதி ஆகிற அமௌண்ட்டும் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்துட்டு அதில் மீதி ஆகிற அமௌண்ட்டை வந்து மற்ற எதுக்கு இது பண்ணலையோ உங்களுக்கு வந்துட்டு தேவைகள் இருக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். 2,500னா 2,500க்கும் நீங்கள் வந்து மாதம் மளிகை வாங்கி இருக்கிற பொருளே வச்சு எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸும் எச்சும் பண்ணுவீங்க, கம்மியும் பண்ணுவீங்க. அப்போ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மளிகையெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ரெண்ட்டுக்கு சொல்லியாச்சு, கேஸு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. அப்புறம் வேற என்ன கேட்டிருந்தாங்க, 5,000க்கெல்லாம் பட்ஜெட் கேட்டிருந்தாங்க. 10,000க்கு போட்டதுக்கே வந்துட்டு 10,000க்கெல்லாம் இருக்கவே முடியாது அது இதுன்ட்டுலாம் சொல்கிறாங்க. 5,000க்கு நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு எப்படி அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும், இபி, கரண்ட்டு பில்லு, அப்புறம் மெயின்டெனன்ஸ், அது எல்லாமே 3,000க்குள்ளே அடங்குற மாதிரி தான் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். தனித்தனியாக அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க, இபிக்கு மென்ஷன் பண்ணல, மெயின்டெனன்ஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டில் வந்துட்டு அது எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து போட்டிருந்தேன். வேறு வந்துட்டு நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது அது இதுன்ட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட சம்பளத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் வந்து உங்களோட செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு வந்து 1,000 ருபீஸ் போட்டிருந்தேன். ஒரு வேளை வந்துட்டு அந்த வாரம் வந்து எந்த காய் வந்து ஜாஸ்தியாக இருக்குதோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த காய் சீப்பாக உள்ளதோ அது மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணலாம். அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செலவுகளை கூடவோ குறைச்சோ இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 5,000க்கு வந்து நான் பட்ஜெட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வந்து நான் விட்டுட்டேன்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.